இருக்கிறாங்க. குழிக்குள்ள இருந்த பிறகு எப்போ ஒரு கதைனா அதுக்கு ஒரு முடிவு வரணும் இல்லையா? இப்போ நான் அங்க என்ன நடந்துச்சு சொன்னேன். திடீர்னு எல்லா அனிமலும் குழிக்குள்ள வந்தாச்சு. குழிக்குள்ள வந்த பிறகு நரி யோசிச்சுச்சு. நரி தும்மல் போட்டுச்சு. நரி தும்மல் போட்ட பிறகு இந்த கண்டிஷன் போட்டது யாரு? நரி தான் கண்டிஷன் போட்டது. இந்த கண்டிஷன் யாருக்கு போட்டா? நரி யாரெல்லாம் இந்த குழிக்குள்ள வராங்களோ அவங்களாம் தும்மக்கூடாதுன்னு சொல்லிட்டு நரி கண்டிஷன் போட்டுச்சு. ஆனால் இந்த கண்டிஷனை மீறினது நரி தான். தும்மல் போட்ட பிறகு எல்லாரும் கேட்கிறாங்க, நீ தான் இந்த கண்டிஷன் போட்ட, குழிக்குள்ள வந்தா தும்மக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தும்மிட்டியே, உன்னை என்ன பண்ணு சொன்ன பிறகு உடனே யானை சொல்லுது, இல்ல நீ தும்மிட்ட, நீ விதியை மீறிட்ட, அதனால உன்னை குழியை விட்டு வெளியில் தூக்கி எறிய போறோம். You are not deserving enough to stay in the pit because we are going to banish you from the pit. நரி ரொம்ப கூச்சப்படு, ஐயோ இல்ல நான் தெரியாம வந்துச்சு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன பிறகு நரி ரொம்ப இந்த சொல்லுவாங்கல்ல crocodile tears சொல்லிட்டு நீலி கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறது. இல்ல உடனே யானை யோசிக்கவே இல்லை. யானை டக்குன்னு தன்னோட தும்பிக்கையை பயன்படுத்தி நரி அப்படியே பிடிச்சி தூக்கி பழத்தில் வெளியே வீசி விடுகிறது. மேலே ஏறிட்டு நரி சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள போயிடுச்சான். நரி சந்தோஷமா காட்டுக்குள்ள போயிடுச்சு. இப்ப நரிக்கு தன்னுடைய காட்டுல இருக்கக்கூடிய இறையினை வேட்டையாடுவதற்கு வாழ்வதற்கு அத்தனை சூழலும் அமைந்து விட்டது. அந்த நரி இனிமேல் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. சந்தோஷமா பாய் பாய் குட் பை சொல்லிட்டு போயிடுச்சான். அதோட எதிரிகள் எல்லாம் இப்பொழுது எங்க இருக்கிறாங்க? பள்ளத்துக்குள்ள இருக்கிறாங்க. தனக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இந்த உலகத்தில் இனி இருக்க போவதில்லை என்பதாக இந்த கதை ஒரு கால் நீங்க பாத்தீங்கன்னா இது என்னமோ நிறைய தந்திரமா செஞ்சுட்டு ஏமாத்திட்டு போயிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கங்க சார், நீங்க சரியா இல்லாட்டி அல்லது நீங்க ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க தெரியாட்டி நான் கூட உங்களை ஏமாத்துவேன். நமக்கு வேணும் இல்லையா? We must be rational. We must have that critical thinking whether it is right or not. இது சரியா தப்பா? Somebody is coming and telling that sir you are wrong. So you know what is your right, what is your power, you know everything. Why do you afraid of the people? நீயே மத்தவங்க நினைச்சு கவலைப்படணும். Why do you accept that myth that is invented by somebody else? யாரோ ஒருவன் எதையோ சொன்னான் என்பதற்காக நீ ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? உங்களுக்கு கேள்வி வருதா இல்லையா? நீ நான் காட்டுக்கு ராஜான்னு சொல்ற, நான் சொல்றதை எல்லாம் கேட்குன்னு சொல்ற, என்கிட்ட அவ்வளவு பெரிய குவாலிட்டிஸ், நோபல் குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்ற. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ரைட், பட் you fail to think the thing that comes to you. உனக்கு உன் நோக்கி எது சொல்லப்படுகிறதோ அந்த விஷயத்தை உன்னால் யோசிக்க தெரியவில்லை. எது சரி எது தவறு என்று உன்னால் யோசிக்க தெரியவில்லை. உனக்கு யோசிக்க தெரியவில்லை என்றால் நீ உனக்கான ஃபால் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அது என்ன தப்பு இருக்கு? ஏன் உனக்கு யோசிக்க தெரியல, ஆனா you are going to indulge in a blame game. மத்தவட போய் நீ தப்பு சொல்லி நீ ஏமாத்திட்ட, நீ ஏமாத்திட்ட, எப்படி ஏமாந்துச்சு? ரொம்ப கரெக்டா நரி சொன்னிச்சு, இந்த பார் இங்க வந்தா தும்மக்கூடாது. ஓகே, ஒரு கால் தும்மிட்டா என்ன நடக்கும்? மேலே போயிடுவேன். மேலே போயிடுச்சு, சோ ஹாப்பி, வாட்ஸ் ராங் இன் இட்? அதனால் அன்பிற்குரியவர்களே, இந்த இன்னும் 2-3 கதை உங்களுக்கு சொல்லணும். ஆனால் பிள்ளைங்க பாப்பா முடிச்சிருவா, they are waiting for me to ரைட். சோ ஆக அன்பிற்குரியவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க. இந்த உலகத்துல கிளியாத ஒரு பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு சொல்லுங்க? நம்மள்ட்ட இருக்கு. எது கிளியாத பை? நிறைய பை. we have seen lot of bags. What is the biggest bag in us? we have it. நம்ம கூட இருக்குது அந்த பை. ரொம்ப அது எத்தனை வகையான ஜாமான போட்டாலும் கிளியாது, ஃபீல் பண்ணவும் முடியாது. எனக்கு நீங்க போட்டுட்டே இருக்கலாம். you can dump the things, you can keep on dumping the things into it. ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ள ஜாமான போட்டு திருச்சிட்டா என்ன whatever comes to you, உனக்கு என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டுட்டே இருக்கலாம். என்னன்னு சொல்லுங்க? யார் சார்? tell me. Fantastic brain. Sir, you are brainy. It's my compliment. You are brainy. நம்மட்ட இருக்கக்கூடிய ஒரு biggest bag is the brain. It's the very biggest bag. நீங்க பாருங்க, right from your first age or the time when you got to know or understand about the world, நீ எப்படி இந்த உலகத்தை பார்க்க தொடங்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் உன் மனதில் ஏற தொடங்கியதோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரை எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு சார். மூணாவது படிக்கும் போது எங்க மேக்ஸ் மிஸ் எனக்கு 101 மார்க் போட்டாங்க. என்ன காரணம்? சாய்ஸ் இருக்க क्वेश्चन சேர்த்து போட்டேன். 100 மார்க் தான் क्वेश्चन, சாய்ஸ் இருக்க क्वेश्चन 1 மார்க் சேர்த்து போட்டதால ஓகே இது 101 போட்டாங்க. அந்த மூணாவதுல 101 மார்க் வாங்குறது இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்கு. we still remember. We just think of that how big the bag is, the brain is.
எவ்வளவு பெரிய பேக் பாருங்க. உலகத்தின் கிளியான பை நாம கண்டுபிடிச்சோமோ அல்லது யாரோ கண்டுபிடிச்சு நமக்குள்ள வச்சாங்களோ, இந்த பைய ரொம்ப பாதுகாப்பாகவும் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் நல்ல விஷயத்தை போட்டு அடைத்து நம் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பது நம் கையில் இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for the kind felicitation. Every achievement begins with strong roots and grows with wings of hard work and dedication. Now, it's time to celebrate our students' success. Now, I invite Ms.